ஈரோடு வெள்ளோட்டில் 1.5 வயது ஆண் குழந்தை மற்றும் தாய் உயிரிழந்த விவகாரத்தில் இருவரையும் கணவன் செய்துவிட்டு கொலை செய்தது போலீசார் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காந்திநகர் பகுதியில் வசித்து வரும் கவின் பிரசாத் அமராவதி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி தற்போது 1.5 வயதில் ஒரு ஆதிரன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. கணவன் கவின் பிரசாத் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கணவன் கவின் பிரசாத் மனைவி அமராவதி நடத்தியின் மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரியப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கணவன் கவின் பிரசாத் மீண்டும் மனைவி அமராவதியின் மீது சந்தேகப்பட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த தகராறில் இருவருக்கும் கைகலப்பானது நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கணவன் கவின் பிரசாத் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு குழந்தையும் கொலை செய்து குடும்ப பிரச்சனையின் காரணமாக மனைவி குழந்தையை கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார். அதனை அடுத்து தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமராவதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கணவன் கவின் பிரசாத்தை கைது செய்து விசாரணை செய்ய கோரி உடல்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். இந்த நிலையில் கணவன் கவின் பிரசாத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மனைவியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு மனைவியும் 1.5 வயது ஆண் குழந்தையும் கொன்றது போலீசார் விசாரணையில் தற்போது அம்பலமாகி உள்ளது. மேலும் போலீசார் கணவன் கவின் பிரசாத் மற்றும் அவரது பெற்றோர் உறவினர்களிடையே தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தனது மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்து விட்டு கணவன் நாடகமாடிய சம்பவம் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.